உதயநிதியின் புதிய உளறல், அதுதான் தலைப்புச் செய்தி. உதயநிதி ஒரு கிறிஸ்தவ விழாவுக்கு போயிருக்கார். கிறிஸ்தவ விழாவுக்கு போனோன்னா உளறி இருக்கார். வழக்கப்படி என்னென்னா, அவர் பேசின வீடியோவை நீங்கள் முதல்ல கேளுங்க. ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் நடத்தக்கூடிய விழா எதுன்னா அது நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா மட்டும்தான். உங்களுக்கு தெரியும், நான் படித்தது டான் பாஸ்கோ ஸ்கூலில், அதன் பிறகு மேல் படிப்பு படித்தது லயலா காலேஜில். இங்கே குறிப்பிட்ட போது கூட சொன்னாங்க, சென்ற ஆண்டு ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நானும் ஒரு பெருமையாக சொல்கிறேன், நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னேன். உடனே உங்களுக்கு தெரியும், பல சங்கிகளுக்கு பயங்கர வயிற்றச்சல். நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அதை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். நீங்க என்ன கிறிஸ்டின் நினைச்சா நான் கிறிஸ்டின், நீங்க என்ன முஸ்லிம் நினைச்சா நான் முஸ்லிம், நீங்க என்ன இந்து நினைச்சாலும் நான் இந்துவா. ஏன்னா நான் எல்லாருக்குமே பொதுவானவன் தான், எப்பொழுதுமே அப்படிதான் இருப்போம். வீடியோ கேட்டிங்களா? கிறிஸ்மஸ் விழாவுக்கு அவர் போயிருக்கார். அது தப்பு இல்லை. அரசியல் தலைவர்கள் எல்லா மத விழாக்களுக்கும் போவாங்க, தப்பு இல்லை. ஆனால் இவர் என்ன பேசியிருக்காரு? கிறிஸ்மஸ் உலகம் முழுவதும் அது ரொம்ப, கிறிஸ்மஸ்னாலே ஒரு இதான ஒரு விழா, கலகலப்பான விழா அப்படின்னு இருக்காரு. அது சரி, அதில் தப்பு இல்லை சொல்கிறதில்ல. ஏன்னா உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம் எல்லா நாட்டிலையுமே. உலக ஜனத்தொகையில் கிறிஸ்தவர்கள் தான் முதலிடம். அதனால் உலகம் பூராமே கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. அதனால் கிறிஸ்மஸ்னால் கலகலப்பாக தான் இருக்கும், இதுவாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நானும் கிறிஸ்தவன் தான். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு? அவர் படித்தது டான் பாஸ்கோ அப்படின்னு கிறிஸ்டின் ஸ்கூல் சென்னையில். அதில் படித்தவங்கள்லாம் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. இவர் ஒரு விதிவிலக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது லயலா. நான் படித்தது கிறிஸ்டின் கிறிஸ்தவ பள்ளி, லயலாங்கிற கிறிஸ்தவ கல்லூரி, இதில் தான் நான் படித்தேன். அதனால் எனக்கு நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்கிறார். சரி, சொன்னதில் தப்பு இல்லை. ஆனால் சொன்னதில் என்ன விஷயம்? இது சொன்னதில் எது கரெக்டு எது தப்புன்னு பார்க்கணும்ல. எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்கள் நம்ம நினச்சாலே நம்ம கிறிஸ்தவர் ஆக முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ மதத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவரோ மற்ற மதத்துவங்களோ இந்து ஆகணும்னா அவங்க உடைகளை இதெல்லாம் மாற்றிட்டு விபூதி அடித்து குங்குமம் வச்சுக்கிட்டா அவங்க இந்து மாதிரி தான். அவங்களுக்கு தனி சடங்குகள் இதெல்லாம் கிடையாது. இப்போ லாரன்ஸ்னு ஒரு சினிமா நடிகர், அவர் கிறிஸ்தவர், அவர் இந்துவாக மாறிட்டார். அவர் பார்த்திங்கன்னா உத்திராட்ச கோட்டை போட்டிருக்காரு. இது பண்ண யார் ஏன் இந்துவாக மாறினேன்னு அதில் கட்டுப்பாடுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜேசுதாஸ் அப்படின்னு இருந்தார், அவர் கிறிஸ்டினாக இருந்தார். அவர் இந்து மதத்துக்கு அப்புறம் மாறினார். என்னென்னா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஏதாவது உத்திராட்ச கோட்டையை போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இந்து மதத்தில் நீங்கள் சேர்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் நீங்கள் கிறிஸ்தவன்னு எல்லாருமே சொல்லிட முடியாது. அதில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. டான் பாஸ்கோ ஸ்கூலில் படித்த உதயநிதிக்கு அதெல்லாம் எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல. டான் பாஸ்கோவில் ஒரு கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். லயலாவில் காலேஜுக்கு வராமல் கட்டேல் சுற்றுற அந்த ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. உதயநிதி புரிஞ்சுக்கணும். எல்லோருமே கிறிஸ்தவர்கள் ஆகிட முடியாது. கிறிஸ்தவர்கள் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்தவர் ஆகணும்னா அந்த கட்டுப்பாடுகள் என்ன சொல்லுது தெரியுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச்சுக்கு போகணும். கொஞ்ச நாளை தொடர்ச்சியாக சர்ச்சுக்கு போய் இது பண்ணணும், ப்ரேயர் எல்லாம் பண்ணணும். அது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், சர்ச்சுக்கு போனால் பத்தாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? பைபிளை ரெகுலராக படிக்கணும். கிறிஸ்தவ மதம் அதுதான் சொல்லுது, சர்ச்சுக்கு போ ப்ரேயருக்கு. பைபிளை ரெகுலராக படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். இந்த தத்துவங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் பேப்டிசம்ங்கிறது அது ஒரு விழா. கிறிஸ்தவனாக நீ மாறுவது ஒரு விழா. அந்த விழா எடுக்கணும். கிறிஸ்தவ மதத்தில் இவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது. பேப்டிசம் என்ன?
ஒரு விழா எடுத்து அதில் இந்த புனித நீர் நிற்க அதை வச்சு ஒரு பாதிரியார் கொடுத்து உங்களை கிறிஸ்தவராக அவர் அங்கீகரிக்கணும். அதுதான் பேப்டிசம். அடுத்து இன்னொன்று முக்கியமானது, உங்கள் பேரை கிறிஸ்தவ மத பேராக மாற்றணும். பேராக மாற்றி இதெல்லாம் பண்ணினா தான் நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆகலாம். ஒரு அரசியல்வாதி மேடையில் மைக்கு கிடைச்ச உடனே என்ன வேணாலும் பேசிட்டு நானும் கிறிஸ்தவன் தான்னா உலக மகா கோமாளின்னு அர்த்தம். கிறிஸ்தவ மதத்தினுடைய விதிகள் இதுதான் சொல்லுது.